மர்ஷத் இப்னு அப்துல் கலாலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசன் கனவு காண்பான். தேள் கொட்டுற மாதிரி கனவு காண்பார். அவர் தேள் கடிக்கிற மாதிரி கனவு காண்பார். தேளை விழுங்குற மாதிரி கனவு காண்பார். இவர் விளக்கம் கேட்பார் எல்லாத்துட்டையும். சுருக்கமா சொல்றேன், யாருக்குமே தெரியாது. ஆனா வேட்டைக்கு போவார். அவர் வேட்டைக்கு, அரசர் அல்லவா, வேட்டைக்கு போவார். இஃப்ரான் என்று சொல்லப்படக்கூடிய ஜின், கஃபீரான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜின் அவரை பிடிச்சிக்கும். அவரை பிடிச்ச உடனே அவரை கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து சாப்பிட வைக்கும். அவர் சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் சொல்வார், உன்னை பார்த்தா மனுஷன மாதிரி தெரியலையே, நீ என்ன படைப்புன்னு இவர் கேட்பார் அந்த அரசர். அந்த அரசர் கேட்ட உடனே அது சொல்லும், நான் கஃப்ரான் என்ற ஒரு ஜின் என்று சொல்லும். நேத்து கனவு கண்ட இல்லையா, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டோமான்னு கேட்கும். நீ கனவு கண்ட அல்லவா, ஊத்தீத்துல் இல்மல் அவ்வலின் வல் ஆகரின். அவர்கள் சொல்லுவார்கள், கனவின் அந்த ஜின்னு சொல்லும், நேற்று நீ கண்ட கனவின் பலன் நான் சொல்லட்டுமா? ஊத்தீத்துல் இல்மில் அவ்வலின் வல் ஆகரின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்மை, முந்திய இல்மகளும் பிந்திய இல்மகளும் கொடுக்கப்பட்டவர்கள் வரப்போகிறார்கள். அவர்களின் பெயர் அஹ்மத். அதனால தான் அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு மொத்தம் 300 பேர் இருக்கு. நான் சொன்னது அசல் பேரு 99 பேரு, புனை பெயர்கள் 200 பேரு, 299 பேர் பெருமானாருக்கு இருக்கு. அதுல 2 பேரு அஹ்மத் என்பது பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் பெயர் வைக்கப்பட்டார்கள் அஹ்மத் என்று. மற்ற வேதங்களின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், அவர்களின் பெயர் அஹ்மத், அவர்கள் உலகை ஆட்சி செய்வார்கள் என்று அவர்களுக்கு கனவின் விளக்கம் சொல்லப்பட்டது.